விஜய் என்ன பண்ணாரு, காவேரி கிட்ட மேலும் வந்து தொல்ல பண்றாரு. வேற ஒருத்தவங்க வச்சு ஃபோன் பண்ண வைக்கிறாரு, காவேரிக்கு வேலை குடுக்க. ஆனா, காவேரி அத அழகா கண்டுபிடிச்சுடுறாங்க. அதனால விஜய் என்ன பண்றது தெரியாம தவிக்கிறாரு. விஜய் கிட்ட காவேரி ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த மாரி வேலையெல்லாம் வச்சுக்கினீங்கன்னா அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஏன் என்ன தொல்ல பண்ணிட்டே இருக்கீங்க? நான் அதான் உங்கள வேலைக்கு போயிட்டேன்ல, இதோட வேலைய பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி போயிடுறாங்க. அதனால வந்து விஜய் என்ன பண்றது தெரியாம தவிக்கிறாரு. விஜய் வந்து ஒரு பிளான் போடுறாரு. இங்க வந்து என்ன பண்றாங்க, காவேரி வீட்ல எல்லா வந்து பொருளையும் ஷிஃப்ட் பண்ணி அழகா வந்து ஏற கட்டிட்டு இருக்காங்க. அப்போ ஹவுஸ் ஓனர் வந்து உங்களுக்கு வீடு பிடிச்சிருக்கா? வீடு நல்லாயிருக்கா? அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. ரொம்ப பிடிச்சது அதாங்க அட்வான்ஸ் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லைம்மா இப்போ சாமான்லாம் தந்து வச்சுட்டீங்கல்ல, உங்களுக்கு வந்து இது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த மாதிரி ஹவுஸ் ஓனர் வந்து கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சிருக்கணும். நல்லபடி கேட்குறீங்க, நல்லபடி பேசுறீங்க, இது போதுங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாரையும் பற்றி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜய் வந்து ரூம் உள்ளேருந்து வராரு. அதை பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்குறாங்க. என்ன இப்படி சொல்கிறீங்க? இந்த தம்பி பக்கத்து ரூமில் தான் குடித்தனம் இருக்குது. ஒரு ரூம் ஒன்று சும்மா கிடக்குது. ஆல்ரெடி வந்து ஒரு குடித்தனம் வச்சுட்டோம். சரி அந்த ரூமையும் வாடகை விட்டுருவோம்னு தோணும். அந்த தம்பி தான் அந்த ரூமுக்கு வந்திருக்கு. இந்த தம்பி ரொம்ப நல்ல தம்பி, எந்த பிரச்சனையுமே வராது உங்களுக்கு. பெரிய இடத்து புள்ள, ஏதோ ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து தங்கியிருக்குது. உங்களுக்குலாம் புரியுதா? அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு. வயசு பொண்ணுங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி வந்து ஒரு பையனை தங்க வச்சுக்கிறது தப்புன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து இந்த பையன் நல்ல பையன்பா, அந்த மாதிரிலாம் கிடையாது. எங்கள் வீட்டில் எந்த தப்பு தண்டாவும் நடக்க வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி ஒரு இடம் எங்களுது. இந்த தம்பியும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான், தெரிஞ்சவங்க சொன்னதால தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி, இங்கே பாருங்கள் தம்பி, இங்கே நிறைய பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம் தான், கொஞ்சம் பார்த்து இருந்துக்கப்பா. சரிங்க சரிங்க அங்கிள், நான் பார்த்து இருந்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. விஜயை பார்த்துட்டு எல்லாம் டென்ஷன் ஆகிறாங்க. சரி அங்கிள் ஒரு நிமிஷம், இவங்க எல்லாம் பார்த்தோன்னே சொந்தக்காரங்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக வருது. இவங்களெல்லாம் வந்து நான் பேசினா ஏதோ தப்பாக நினச்சா, அது என்னப்பா இது, பக்கத்து வீட்டில் இருக்க பேசுறதுக்கு என்ன இருக்குது, பேசுப்பா, தாராளமாக பழகுங்க. ஒத்து நல்லா பழகினா தானே வந்து குடும்பம் நல்லாயிருக்கும். ஆமாம் அங்கிள், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் அப்படின்றாரு. இதை கேட்டுட்டு சாரதா அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க. சாரதா பார்த்து முறைக்கிறாங்க. அவர் போனோன்னே சாரதா வந்து அப்படியே பார்த்துருக்கேன். என்னத்த என்ன எல்லாருமே அப்படியே வந்து அதிர்ச்சியாக பார்க்குறீங்க? இதுக்கப்புறம் என் மாமியார் வீட்டில் தான் நான் தங்க போகிறேன். வீட்டோட மாப்பிள்ளையாக வந்துட்டேன்னு சொல்லிட்டேன். எங்கள் தாத்தா கிட்டே சொல்லிட்டு தான் வந்தேன். இங்கே பாருங்கள் தாத்தா, நான் வீட்டோட மாப்பிள்ளையாக போயிடுறேன் அப்படின்னு. இங்கே பாருங்கள் விஜய், நீங்கள் படுறது கொஞ்சம் கூட சரியில்லைன்றாங்க காவேரி. என்ன காவேரி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, இங்கே இந்த தம்பி பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை. முதல்ல அந்த பையனை வந்து கிளம்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா வந்து சொல்கிறாங்க. அத்தை, அது வந்து அத்தை ஹவுஸ் ஓனரே வந்து வச்சுருக்கதா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அத்தை. நம்ம கேட்டாலும் அவர் வந்து என்ன சொல்வார், உங்களுக்கு பிடிக்கலன்னா காலி பண்ணிக்க சொல்வார். இப்போ எங்கே நம்ம காலி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு இருக்காரு குமரன். என்னமோ அந்த பையன் வந்தது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. தேவையில்லாத பிரச்சனை எடுத்துகிட்டு வர போகிறான். இப்போ தான் நம்ம ஒரு வீட்டிலேருந்து வந்துட்டு இந்த வீட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம்னு வந்தா, அந்த நிம்மதியை கெடுக்கிறதுக்காகவே வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க சாரதா. இங்கே வந்து விஜய் பார்க்க காவேரி போகிறாங்க. காவேரி வந்து விஜய் கிட்ட கேட்குறாங்க, என்ன தான் நடிச்சிட்டு இருக்கீங்க மனசில், எதுக்காக இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாம் என் பொண்டாட்டிக்காக தான். நான் வீட்டோட மாப்பிள்ளையே வந்துட்டேன். இது வீட்டோட மாப்பிள்ளையா? ஆமாம், பின்ன என்ன, ஒரே வீடு தானே இது. அப்போ இங்கே தானே இருக்கேன், அப்போ வீட்டோட மாப்பிள்ளை தானே. காவேரி இப்போவாது புரிஞ்சுக்கோ காவேரி, என் காதலை நான் எவ்வளோ காதலை உன் மேலே வச்சுருந்தேன்னா, சொத்து சுகம் எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு நேராக ஒன்றை பார்க்க வந்திருப்பேன். நீயே சொல்லு. எல்லாருமே வந்து பொம்பளைங்க தான் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்த பொண்ணுங்களை தான் அனுப்புவாங்க மாமியார் வீட்டுக்கு. இங்கே பாரு, உனக்காக நான் வந்திருக்கேன். பார்த்தல உன் மேலே எவ்வளோ அனுபவிச்சிருக்கேன்னு. இங்கே பாருங்கள், நீங்கள் வேணும்னு எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கீங்க. நான் வேணும்னு செஞ்சிட்ருக்கேன் காவேரி. ஆமாம் காவேரி, உண்மைதான், நான் வேணும்னு தான் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் என்ன வேணும்னு செஞ்சிட்ருக்கேன், நீ வேணும்னு செஞ்சிட்ருக்கேன் காவேரி அப்படின்றாரு. அதெல்லாம் கேட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாங்க காவேரி. ஏன் தான் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே போங்க. பின்னாடி சிரிக்கிறார் விஜய்.